முதல்ல திரு டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட இந்த மாநாடு ஆன்மீக ரீதியிலாக நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை. ஆன்மீக ரீதியாக ஏற்கனவே நாங்கள் நடத்திட்டோம். 2024 நடத்தினோம், 7 நாள் நடத்தினோம். 24 நாடுகள்லேருந்து பல்வேறு அறிஞர்கள், ஆன்மீக குருக்கள் எல்லாருமே வந்தாங்க ஆதீனங்கள்ல இருந்து. அதுதான் ஆன்மீக மாநாடு. இது அரசியல் மாநாடு. இன்னும் சொல்லணும்னா இது சங்கிகள் நடத்தக்கூடிய மாநாடு அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்கார் அமைச்சர். அதாவது இன்றைய தலைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு மோசமான செய்தி இருந்தது. காலையில் ஒரு 11வது படிக்கிற மாணவியை 8வது 9வது படிக்கிற மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து தொடர்ந்து காரணம் அவங்க குளிர்பானத்தில் அந்த மாணவிக்கு மதுவை சாராயத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டு வந்ததாக ஒரு கவலை அளிக்கக்கூடிய, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. உண்மையிலே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் இது ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சாராயத்தை பள்ளிக்கூடம் அளவில் குழந்தைங்க கொண்டு போனது தான் ஒரு திராவிட மாடல் அரசனுடைய சாதனைன்னு சொல்லிக்கிட்டு அது வருத்தமான விஷயந்தான். இருந்தாலும் இன்றைய நடவடிக்கை எடுத்திருக்குது யார்? அதுதாங்க. இது எல்லாமே நடவடிக்கை எடுத்து முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு இது மாத கணக்கில் நடந்து முடிஞ்ச பிறகு நடவடிக்கை எடுத்ததில் என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அதாவது மிகப்பெரிய சாதனை சாராயத்தை குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. தலைப்பு இது ஆன்மீக மாநாடு இல்லை, அப்படிலாம் சங்கிகள் நடத்துகிற மாநாடு இப்படியெல்லாம் யார் சொல்கிறது? அல்லேலூயா சேகர் பாபு அமைச்சர் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ஏன் இது அவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது. அதில் ஒரு தலைவர் கலந்துக்கிட்டு பேசும்பொழுது இந்த மாநாட்டினுடைய தலைப்பே ரொம்ப என்னை கவர்ந்து இருக்குது. இது சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு நீங்கள் வச்சுருந்தா நான் வந்திருக்க மாட்டேன், இது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு வச்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு சில விஷயத்தை எதிர்க்கிறது சரி வராது, ஒழிக்கணும். அதில் கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா இதெல்லாம் எப்படி நம்ம ஒழிக்கணுமோ அது மாதிரி சனாதனத்தையும் ஒழிக்கணும். அதனால் இந்த மாநாட்டுக்கு முன்னெடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாராட்டுகள்னு சொன்னவர் யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின், நம்மளுடைய துணை முதலமைச்சர். இதில் வேடிக்கையான, வேதனையான, கேவலமான விஷயம் என்னென்னா, அந்த மாநாட்டில் அதுக்கெல்லாம் ஆமாசாமி போட்டவர் இதே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு. அதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க? சனாதனம் அப்படின்றது இந்து தர்மம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே சனாதனம் அப்படின்றது சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுன்னு அதே மாநாட்டில் அவர்கள் போற்றி வணங்கக்கூடிய கி வீரமணி அந்த மாநாட்டில் சொல்கிறாரு, சனாதனமும் இந்து மதமும் ஒன்று தான், இன்ஃபேக்ட் இந்து மதம்னு தான் இந்த மாநாட்டுக்கு தலைப்பு வச்சுருக்கணும், சனாதனன்னு சொல்லியெல்லாம் நம்ம ஒழிக்க முடியாது, ஒழிக்கப்பட வேண்டியது ஹிந்து மதம்னு சொன்னது யார்? அதே மாநாட்டில் இதே உதயநிதி ஸ்டாலின், திருமாவளவன் அவங்க, ரெண்டாவது நம்ம சேகர் பாபு இருக்கிற மாநாட்டில் அதே வீரமணி சொல்கிறார். அதனால் சனாதனம் வேற, ஹிந்து மதம் வேற இல்லை. ஆதி அந்தம் இல்லாதது என்பதற்கு அர்த்தம் தான் சனாதனமே தவிர ஹிந்து மதம் தான் சனாதனம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? இது ஆன்மீக மாநாடு இல்லைன்னு. இந்த மாநாட்டினுடைய நோக்கமே திருப்பரங்குன்றம் மலையை காப்பதற்காக முருக பக்தர்கள்லாம் இணைந்து தன்னார்வலராக முருக பக்தியின் வெளிப்பாடாக முதுகெலும்புள்ள இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி மாநாடு நடத்துகிறாங்க. இந்து முன்னாடி அந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் நாங்கள் ஆதரிக்கிறோம். காரணம் என்னன்னா, ஒருங்கிணைக்கிறவங்க தான் கேள்வி எழுப்புறாரு. அதாங்க சனாதனத்தை யாரு எந்த அமைப்பை சேர்ந்தவங்க சனாதனத்தை ஒழிப்போம், அது டெங்கு மாதிரி இப்படிலாம் சொல்லிட்டு இதே ஒவ்வொரு அமைச்சருமே, நேற்றுக்கு மனோ தங்கராஜன் ஒரு அமைச்சர் என்ன பேசுறாரு? ஹிந்து கோயில்களில் அதிகமாக கூட்டம் சேருது, அது நாகரிகமாக சமுதாயமாக இருக்க முடியாதுன்னு. இவரெல்லாம் ஒரு அமைச்சராக தொடரலாமா? என்ன அர்த்தம்? எங்க கோடிக்கணக்கான பேர் போனாங்க. எங்க காஞ்சிபுரத்தில் நடந்த நம்ம அத்திவரதர் கோயிலில் ஏதாவது ஒரு ஸ்டாம்பேடு நடந்திருக்கா? ஒரு ஏர் ஷோ நடத்த முடியல, தண்ணி இல்லாம 10 பேரை சாவடிச்சிருக்கீங்க. அரசாங்கமா நடக்குது தமிழ்நாட்டில். என்ன மாடல்? திராவிட மாடல் அரசாங்கம், விடியாத அரசாங்கம். என்ன நடக்குது? இவங்க பண்றதுதான் டிராமா, நாடகம். ஏன்னா அதுல 21 தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்களே, ஏதாவது ஒரு தீர்மானங்கள், ஏன்னா அந்த தீர்மானங்கள் எல்லாம் அன்னைக்கே அந்த அவங்களுடைய கூட்டணி கட்சிகளாலே கண்டிக்கப்பட்டது. கந்த சஷ்டி கவசத்தை நாங்க பள்ளிக்கூட மாணவர்களை வச்சு பாடுவோம். நாங்க அதான் சொல்றோம், இன்னைக்கு 5 லட்சம் பக்தர்கள் சேர்ந்து கந்தர் சஷ்டி கவசத்தை நாங்கள் பாட போகிறோம், ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஏற்படுத்த போகிறோம். ஏன்னா கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் பொழுது, அதற்கு எதிராக போராடும் பொழுது எங்களை கைது செய்த அரசாங்கம் அதுக்காக எந்த விதமான அந்த இழிவுபடுத்தின யூடியூபர் கூட்டஸோ அந்த கருப்பர் கூட்டத்து மேலேயோ எந்த நடவடிக்கையுமே எடுக்காம, ஒரு பக்கம் திராவிட மாடல் சொல்லிட்டு ஒரு பக்கம் பகுத்தறிவு, ஒவ்வொரு கோயிலுக்கு கீழே பெரியார் சிலையை வச்சுட்டு ஈவேரா சிலை கீழே கடவுளை நம்புறோம் காட்டுமிராண்டின்னு சொல்லி யாரை ஏமாத்த இருக்கிற நாடகம்னு சொல்றோம். முழுக்க முழுக்க அப்பட்டமான அரசியல் டிராமா.
ஏனென்று சொன்னால் அது நடத்துனது இவங்க நடத்தின மாநாட்டை நடத்துனது இந்து சமய அறநிலையத்துறை. அதுதாங்க இந்து சமய அறநிலையத்துறை நடத்துறது. துறை நடத்துறது டிராமான்றீங்க. நிச்சயம் டிராமா. ஏன்னா நீங்க உங்களுக்கு இந்த முறை நடத்துறது என்ன சொல்லுங்க? முதலமைச்சர் தானே தொடங்கி வச்சாரு. முதலமைச்சர் முருகனை தமிழ் கடவுள் ஏத்துக்கிட்டு அவர் கோயிலுக்கு வர தயாரா? அவர் ஏதாவது இந்து மத பண்டிகைகளுக்கு இது வரைக்கும் வாழ்த்து சொல்லி இருக்காரா? ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வாரு. அதுல இன்னும் வேதனை என்னன்னா, ஓணம் பண்டிகை இவங்க சொல்ற சோகால்டு ஆரியருடைய பண்டிகை. ஆனா இவங்க ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வாரு. ஆனா இந்து மத பண்டிகைக்கு ஒண்ணுக்கு கூட வாழ்த்து சொல்ல மாட்டார். இவருக்கு எப்படி இந்து மதத்துக்கு என்ன அக்கறை இருக்கு? தமிழ் கடவுள் முருகன் சொல்லி யாரை ஏமாத்துறீங்க? தமிழர்கள் முருகன் தமிழ் கடவுள்னு இங்க இருக்கிற எல்லா இஸ்லாமியர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? கோயிலுக்கு வருவாங்களா? எப்படி நீங்க முருகர் இந்து கடவுள், முருகருக்காக போராட வேண்டியது ஏன்னு சொன்னா, முருகர் மலை மேல நடந்த ஒரு சில அநியாயங்க, அதற்கு நமக்கு சட்ட ரீதியான ஏற்கனவே தீர்வு இருக்கு. லண்டன்ல போய் பிரிவியூ கவுன்சில்ல கூட நாம தீர்ப்பு வாங்கி வந்திருக்கோம். அதுக்கான ஆதாரம் இருக்கு. அந்த முருகர் மலை முழுக்க the whole hill is belongs to Lord முருகான்னு சொல்லி லண்டன்ல இருக்கிற தீர்ப்பு இருக்கு. ஓகே, அதனால அங்க இருக்கிற மலை விஷயத்துக்குள்ள வருவோம். அதுல ஒரு என்க்ரோச்மென்ட் இருக்குது. ஒரு சிக்கந்தர் ஜங்கான் இதே தமிழ்நாடுனுடைய சார் மத்தவங்க நான் வரேன் எல்லாத்தையும் ஒரே ரவுண்ட்ல பேசி என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாடுனுடைய இல்ல சார் எல்லாத்தையும் ஒரே ரவுண்ட்ல பேசி என்ன பண்ணுவீங்க? ஏன் இல்ல அப்ப அடுத்த கேள்வி கேட்க வேணாமா? சிக்கந்தர் மலை அடுத்த கேள்வி அடுத்த ரவுண்ட்ல வச்சுக்கலாம். தமிழ்நாடுனுடைய சுற்றுலா கழகத்துல வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில சிக்கந்தர் பாஷா என்றவருடைய தர்கா வந்து கோரிப்பாளையத்தில் இருக்குன்னு இருக்கு. அப்படி சார் அது எப்படி கிளைம் பண்றாங்க? பேசுவோம் சார், நான் பேச வரேன்னு சொல்ல அடுத்த ரவுண்ட்ல விரிவா பேசுவோம். ஏன் மதுரைன்னு கேள்வி வச்சு நம்ம பேசுவோம். வலுசாரி ஆதரவாளர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் இருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள். இந்த மாநாட்டை யார் நடத்தினா என்ன? நாங்க முருகனுடைய பெருமைகளை இன்னொரு படி மேல சொல்லணும்னா தன்னார்வலர்களாக ஒருங்கிணைந்து ஒரு மாநாட்டை நடத்துறோம். இதுல என்ன உங்களுக்கு ஆச்சு? ஏன் நாங்க நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. நடத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் யார் நடத்துகிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிற ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு அக்கறை, ஒரு கவலை, இதனால தான் நாங்கள் மறுக்கிறோம் இவங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இவர்களோட அந்த வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த நிலையிலும் இவர்கள் தான் கலவரத்தை உருவாக்குகிறார்கள்ங்கிறதுக்கு மிகப்பெரிய வரலாற்று சாட்சியமே இருக்கு. மதச்சார்பற்ற ஒரு இந்தியாவாக இருந்த ஒரு தேசத்தை மத கலவரமுள்ள ஒரு தேசமாக மாற்றியது எல்கே அத்வானியின் ரத யாத்திரை. அதிலிருந்து துவங்குகிறது இவர்களுடைய பட்டியல், அந்த குற்றப்பட்டியல் அப்படின்னே கூட சொல்லலாம். எந்த இடத்திலும் மத கலவரத்தை உருவாக்கி, மத பிளவுவாதத்தை உருவாக்கி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு ஜாதிய வேற்றுமையை உருவாக்கி அதில் குளிர்காய்பவர்கள் தான் பிஜேபியினர். அதை தவிர இன்னொன்று, சமீபத்தில் நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அது வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு நம்முடைய பிரதமர் கோஷம் போட்டார். அந்த ஸ்நான பிராப்தியா, அந்த ராமர் கோயிலை உருவாக்கின அந்த என்னது ஸ்நான பிரதிஷ்டை, இதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால ஸ்நான பிரதிஷ்டையை அது வரைக்கும் நம்பினார் ராமரே கை கழுவி விட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? ஜெய் ஜெகநாதர்னு ஆரம்பிச்சார். அப்படி நாக்குக்கு நரம்பு இல்லைங்கிறதுக்கு பிரதமர்ல இருந்து எல்லாரும் சாட்சி. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ராமரை இகழல், ஆனா கை கழுவிட்டார்ல. அதுநாள் வரைக்கும் ராமர் தான் என்னுடைய உயிர், ராமர் தான் என்னுடைய வாழ்க்கை, ராமர் தான் எனக்கு சகலமா. ஜெகநாதரை தூக்கி பிடிச்சா ஏன் பிடிச்சாரு? ஏன்னா ராமர் அவரை தோற்கடிச்சார். ராமர் அவரை சிறுபான்மை ஆட்சி ஆக்கி விட்டுட்டார். அதனால ராமரை கைகழியாச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தெய்வத்தை அல்லது ஒரு கடவுளை ஏற்பதுதான் இவர்களுடைய கோட்பாடு. அதை தவிர நீங்க இந்த தலைப்பை என்ன வச்சிருக்கீங்க? அரசியலா ஆன்மீகமானு வச்சிருக்கீங்க. பிஜேபி என்கின்ற ஒரு நாணயம்னு வச்சுக்கோங்க. அதோட ரெண்டு பக்கம் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது, அரசியல் மூலமாக ஆன்மீக பிளவுவாதத்தை செய்வது அப்படிங்கிறதான். சகோதரர் நிறைய பேசினார், இந்துக்களாகிய தன்னார்வலர்கள் அது இதுன்னு. இந்த தன்னார்வலர்கள் லிஸ்ட்ல இந்துக்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்களா, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பார்களா, அல்லது பட்டியலின பழங்குடியின மக்கள் இருப்பார்களா, அல்லது இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பார்களா, அல்லது அந்த சங்கிகள், அல்லது வலதுசாரி, அல்லது அந்த பார்ப்பனர்கள் அவர்கள் மட்டுமே இருப்பாங்களா? இல்ல, அடுத்தது அவர்கள் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள். இந்த மாதிரி பகடைக்காயாக மூளை செலவை செய்து குழப்பம் ஏற்படுத்தி இந்துக்களை, நீங்களும் நானும் நினைச்சா கூட நமக்கு இந்துக்கள் தான் பிறப்பால், விரும்புறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு அங்கே என்ன மரியாதை இருக்கும்?